நீங்க வாங்கக்கூடிய லேண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கணும், பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கணும், பஸ் போகக்கூடிய ஆன் ரோட் மேல இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த லேண்ட்ல இருந்து மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க வெறும் 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்ட நீங்க வெறும் 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ பஸ் ஸ்டாண்டு 1.5 கிலோமீட்டர் அப்படின்னா அவர் ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா உங்களால 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க 3 விதமா வரலாம். அதாவது மறைமலை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வரும்போது வெறும் 2 கிலோமீட்டர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்துக்க முடியும். இது மட்டும் இல்லாம ஃபோர்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரோடு வருது, அது மூலமா வந்தீங்க அப்படின்னா உங்களால 1.5 கிலோமீட்டர் வந்துக்க முடியும். இதே மாதிரி சிங்கிப்பெருமாள் கோயில இருந்து கூட நம்மளால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர முடியும். அப்படி வரும்போது உங்களால 3 கிலோமீட்டர் வந்துக்க முடியும். அதே மாதிரி ரயில் கனெக்டிவிட்டியுமே ரொம்ப ஈஸியா இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாங்க அடிக்கடி சொல்றதா எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா growth எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்டும் growth ஆகக்கூடிய ஏரியால தான் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்ல ஃபேஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா 40 பிளாட் போட்டிருந்தாங்க. 40ல கிட்டத்தட்ட 28 சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இன்னும் 12 தான் இருக்குது. ஆனா இப்போ ஃபேஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா இங்க போட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா ஃபேஸ் 1 பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் புக்கிங் நடக்கிறதுனால ஃபேஸ் 2 இப்போ உடனே வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஃபேஸ் 2 இவங்க ஓபன் பண்றாங்கன்னா கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரும் அதிகப்படுத்திடுவாங்க. சரி, ரேட்டு கூடுறதுக்குள்ள ஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய பிளாட்டை புக் பண்ண பாருங்க. இதுல இன்னொரு அட்வான்டேஜ் செய்யணும் அப்படின்னா இது வந்து ஆன் ரோட்லயே வருது. கனெக்டிவிட்டி ஈஸியா இருக்கிற மாதிரி குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த லேண்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் டிசைன் மேனேஜ் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிட்டு இந்த சைட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டை டிராப் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் உங்க நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சிட்டி பிளாட்ஸ். ஆக்சுவலி இந்த ப்ளாட் எக்ஸாக்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னா மறைமலை நகருங்க. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அதாவது திருக்கச்சூர் டு பெனமன்னூர் போகக்கூடிய பஸ் ரூட் மேல தான் இந்த பிளாட் லொகேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த லேண்டுக்கு இப்போ டிடிசிபி மற்றும் ரேரா ஆப்ரேட்டர் வாங்கிட்டாங்க. நீங்க இந்த லேண்ட்ல என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிராண்டா ஒரு ஆர்ச் இருக்குது. அது மட்டும் இல்லாம சுத்தி பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம 33 அடி பிளாக் டாப் ரோட் கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி உள்ளுக்குள்ள செக்யூரிட்டியும் இருக்காங்க, சிசிடிவி கேமராவும் இருக்குது. இது இல்லாம உள்ள சோலார் லைட்டும் கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி உள்ளுக்குள்ள இபி லைனும் வந்துருச்சு. இது மட்டும் இல்லாம இந்த லேண்டுக்கு தண்ணி போற வசதி எல்லாமே இவங்க பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேங்க, இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொன்னது இல்லையா. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன லொகேஷன் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் நீங்க வெறும் 2 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாம மறைமலை நகர் பஸ் ஸ்டாண்டை நீங்க வெறும் 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஜிஎஸ்டியுமே நீங்க வெறும் 1.5 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டை சுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லா குடியிருப்பு தான் இருக்குது. இதையும் தாண்டி இப்போ நான் சொன்ன எந்த இடத்துல இருந்து நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர மாதிரி இருந்தாலுமே ஃபுல்லா வீடுகளை தாண்டி தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்ல உங்களால இடம் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணவும் முடியும், இல்ல இடம் வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறினாலும் குடியிருக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்றது. ஓகே, அடுத்து இந்த லேண்டோட ரேட்டுங்க. ஸோ இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கூடிய இந்த லேண்டோட ரேட் எவ்வளவு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா மொத்தத்துக்கு 4 ஏக்கர் ப்ராஜெக்ட். அது ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 அப்படி சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஃபேஸ் 1ல பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 42 பிளாட் போட்டிருந்தாங்க. அதுல இப்போ 12 பிளாட் தான் அவைலபிளா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பிளாட் சைஸ் பார்க்கும்போது 700 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2800 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுல சின்னதா ஒரு நெகோஷியபிள் பண்ணிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு பிளாட்டை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்க கையில ஒரு 19 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு லேண்ட் வாங்கிக்க முடியும். இவங்க இடம் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கேட்டோம் அப்படின்னா நம்ம கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடுமே கட்டி தர்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு பாத்தீங்க அப்படின்னா இடத்தோட தனி வீடு வெறும் 31 லட்சம் ரூபாயில உங்களால இங்க கட்டிக்கிற முடியும். ஸோ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல குணத்தாகக்கூடிய ஏரியாவில் இடம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சுட் ஆகும். அதே மாதிரி உடனே வீடு கட்டி குடியேறணும், அந்த பிளாட்டும் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்புக்கு மத்தியில் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்குமே இந்த லேண்ட் சுட் ஆகும். ஓகேப்பா, இப்போ நான் எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஏதாவது growth இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக growth இருக்குங்க. என்ன அப்படின்னா ஆக்சுவலி எந்த ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி ஈஸியாக இருக்குதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக growth எதிர்பார்க்க முடியும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் அக்சஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வழி இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டு இப்போ ஓப்பன் ஆகிட்டு
நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம ஃபோர்டு பக்கத்துல எக்கச்சக்கமான growth-உம் வருது. இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே கேப் ஃபெசிலிட்டி மேனேஜ் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த சைட்டை காமிச்சிட்டு திரும்ப உங்க வீட்டை டிராப் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க நம்மளுக்கு சர்வீஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்தீங்க அப்படின்னா நீங்களே கேளுங்க, என்னப்பா 3 ஆக்சஸ் இருக்குன்னு சொன்னீங்கப்பா, எங்கன்னு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க காட்டுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன் இல்லையா 2 கிலோமீட்டர் தான் இருக்குது 3 கிலோமீட்டர் தான் இருக்கு சொன்னேன் இல்லையா. ஸோ நீங்க மேப்ல வந்து கிலோமீட்டர் செக் பண்ணி கூட பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே அக்யூரேட்டா இருக்கும். ஸோ அப்படி ஃபைனலா பார்க்கும்போது மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நீங்க ஒரு இடம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுவும் குடியிருப்புக்கு மத்தியில பாக்குறீங்க, அது மட்டும் இல்லாம ஆன் ரோட் மேல பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ நீங்க மறைமலை சரௌண்டிங்ல ஒரு இடம் வாங்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இது ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் மாதிரி உங்களோட அமீர். டாடா பை பை, see you.